ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம கேப்சிகம் மசாலா கறி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பூரி சப்பாத்திக்கு கூட சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப டேஸ்டியாக ரொம்ப ஈஸியாகவும் பண்ணலாம். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் 2 கேப்சிகம் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. இனி ஒரு பேனில் கொஞ்சம் ஆயில் சேர்த்திக்கோங்க. ஆயில் நல்லா சூடானதும் கொஞ்சமாக பெருஞ்சீரகம், ஒரு ஆனியனை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்திக்கோங்க. இதெல்லாம் நம்ம அரைக்க தான் போகிறோம். ஒரு 4-5 பல்லு பூண்டு சேர்த்திக்கோங்க. கொஞ்சம் இஞ்சி சேர்த்திக்கோங்க. இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இது கூட கொஞ்சமாக கேஷ்யூ நட் சேர்த்திக்கோங்க. நல்லா ஆனியன் எல்லாம் ஃப்ரை ஆனதுக்கப்புறமா ஆஃப் பண்ணிவிடுங்க. நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஜாரில் போட்டு நம்ம அரைச்சிடலாம். பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துருங்க. இப்போ பேஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இனி அதே பேனில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்தி, ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறம் ஜீரகம் சேர்த்திக்கோங்க. ஜீரகம் நல்லா பொரிஞ்சு வந்ததும் நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதோட ஸ்மெல்லெல்லாம் போகட்டும். இதுக்கப்புறமா நம்ம மசாலா சேர்த்திடலாம். நான் 1 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி ஆட் பண்ணியிருக்கேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சள் பொடி, 2 டீஸ்பூன் மல்லிப்பொடி சேர்த்திருக்கேன். கொஞ்சம் கரம் மசாலா சேர்த்திக்கோங்க. இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு, எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் ஒரு தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்திக்கோங்க. இப்போ தக்காளி நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ எல்லாம் மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி சேர்த்தி வேக விட்டுடலாம். இப்போ நல்லா கொதித்து வரும்போது நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கேப்சிகமை இது கூட சேர்த்தி மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். கேப்சிகம் சேர்த்துனதுக்கப்புறம் 5லேருந்து 10 நிமிஷம் அதை நம்ம அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சு வேக வைக்கணும். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள், நல்லா கொதிச்சிருச்சு. மசாலா ரெடி ஆயிடுச்சு. இது கூட மல்லி இலையை சேர்த்தி ஆஃப் பண்ணிடலாம். இவ்வளோதான். ரொம்ப சிம்பிளாக இருக்குது, ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்குது சப்பாத்திக்கும் பூரிக்கும். இது நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள்.